நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனல் வழியாக நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் யார் யார் எந்தெந்த கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தினந்தோறும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அலசி ஆராய்ந்து வருகின்றோம். அந்த வகையில் நீங்களும் இந்த யூடியூப் சேனலை கண்டுகளிக்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சுழி சட்டமன்ற தொகுதி. திருச்சுழி சட்டமன்ற தொகுதி 2009ஆம் ஆண்டு தேர்தல் மறுசீரமைப்புக்கு பிறகு உருவாக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி. அந்த 2009ஆம் ஆண்டு தேர்தல் மறுசீரமைப்புக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில் 2011, 2016, 2021 என 3 முறை சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்றுள்ளது. அந்த 3 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசில் நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தங்கம் தென்னரசு அவர்களே வெற்றி பெற்றுள்ளார். 4வது முறையாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தான் போட்டியிடுவார் என்பது தற்போது கள நிலவரமாக உள்ளது. அதே திருச்சுழி தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யார் வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்பதை பற்றி அறிந்தோம். அந்த வகையில் ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 3ஆம் இடம் பெற்ற திரு அஇஅதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு 3ஆம் இடம் பெற்ற திரு ஜெயம்பெருமாள் அவர்கள் மீண்டும் அவருடைய சொந்த தொகுதி திருச்சுழி தொகுதி என்பதால் மீண்டும் அவர் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. அவரை தவிர்த்து நரிக்குறனுடைய முன்னாள் சேர்மன் திரு ரவிச்சந்திரன் அவர்களும், திருச்சுழி வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக உள்ள திரு முனியாண்டி அவர்களும், காரியாபட்டியினுடைய ஒன்றிய செயலாளராக உள்ள திரு தோப்பூர் முருகன் அவர்களும் இந்த தொகுதிகளை போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் இந்த 4 பேரில் ஒருவருக்கு தான் அந்த திருச்சுழி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ளது. இவர்கள் 4 பேரை தவிர்த்தால் இளைஞர் என்ற முறையில் ஐடி விங்கு தகவல் தொழில் அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்படைய மண்டல பொருளாளர் கூடிய திரு KC பிரசாத் அவர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களிடம் நிற்கிறார். ஆகையால் இந்த 5 ஒருவருக்குத்தான் இந்த தொகுதியில் மீண்டும் இந்த தொகுதியில் யாருக்காவது ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பது தற்போது கள நிலவரம். அதேபோல் இந்த தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு களத்தில் உள்ளார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய